ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வாரை புரிவோம். இதுதான் இதனுடைய தலைப்பு. பூதத்தாழ்வார் இரண்டாவது ஆழ்வாராக வருகிறார். கடல் மல்லையில் பிறந்தவர் இவர். சிற்பங்கள் அதிகமாக இருக்கிற அந்த பல்லவனுடைய ஆட்சி செய்த நரசிம்மவர்மனுடைய மகாபலி என்று ஒரு பெயரும் உண்டு. இவனால் இந்த நகரம் சிறப்புற்று விளங்கியிருக்கு மகாபலிபுரம். இந்த சிறப்புமிக்க திரு கடல் மல்லையில்தான் முதல் ஆழ்வார்களில் நடுவராகிய பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார். இவரும் மனிதருக்கு பிறந்தவர்கள் இல்லை, இவர் அயோனிஜர். கடல் மல்லை நகரம் நீர் வளமும் நிலவளமும் நிறைந்த நகரம். கருமையான கடல் நீர் பரப்பை சார்ந்து அமைந்தது. மல்லையை சுற்றிலும் பசுமையான மலர் சோலைகள் நிறைந்திருக்கும். வானலாகிய தென்னை மரங்கள் மக்களுக்கு பல வகையிலும் நற்பயணங்களை தந்து நிற்கும். முற்காலத்தில் இங்கு வாழ்ந்த மக்கள் கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்தவர்களாக விளங்கி வந்திருக்காங்க. கோயில்களில் எழுந்திருக்கும் தெய்வ திருமேனிகளுக்கு சாத்துவதற்காக எங்கு பார்த்தாலும் மலர் வனங்கள் பூத்து குலுங்கின்றன. அந்த மலர்கள் தான் கடல் மல்லையில் ஒரு புறத்தில் மல்லிகை செடிகள் புதர் போல காட்சியளித்தன. மனம் பரப்பும் மல்லிகை மலர் புதரின் நடுவே குறுக்கத்தி கொடி ஒன்று படர்ந்திருந்தது. அந்த கொடியில் நீல நிற மலர் ஒன்று பூத்து குலுங்கியது. குறுக்கத்தி கொடியில் மலர்ந்து மனம் பரப்பிய அந்த நீலோத்பவ மலரிலிருந்துதான் பூதத்தாழ்வாரும் அவதாரம் செய்தார். பொய்கை ஆழ்வாரைப் போலவே இவரும் தாய் வயிற்றில் பிறக்காதவர். இவரே அயோனிஜர் என்கிறோம். இவர் துவாரயுகம் சித்தார்த்தி ஆண்டு ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சம் நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை என்றுதான் பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார். திருமாலின் படைக்கலங்கள் 5. அவை சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் என்பன. இவற்றில் ஒன்றாகிய கதையின் அம்சமாக பிறந்தவர்தான் இந்த பூதத்தாழ்வார். கதையை கௌமேதிகி என்றும் அழைக்கிறோம். கதையின் அம்சமாக அவதரித்த இந்த பூதத்தாழ்வார் எப்பொழுதும் திருமாலை சிந்தை செய்து வந்தார். அவர் நெஞ்சம் திருமாலின் திருவுருளையே எண்ணி உருகியது. அவரது கண்கள் திருமாலின் திருமேனி அழகை கண்டு களிப்பதில் மட்டுமே ஆனந்தம் கொண்டன. அவரது திருச்செவிகள் திருமாலின் புகழை கேட்பதிலே மட்டுமே விரும்பின. அவரது நாசி திருத்துழாயின் மனத்தை மட்டுமே நுகர்ந்தது. அவரது திருவாய் திருமாலின் திருக்குணங்களை மட்டுமே புகழ்ந்து பாடியது. அவரது திரு கைகள் மலர்களால் திருமாலை அர்ச்சிக்கவும் தொழுது ஏற்றவுமே துடித்தன. அவரது திருக்கால்கள் திருமால் கோயில் கொண்டுள்ள தலங்களுக்கெல்லாம் தாமாகவே நடந்து சென்றன. இவ்வாறு பூதத்தாழ்வார் தன்னை முழுவதுமாக திருமாலுக்கே அர்ப்பணித்து கொண்டார். தன் உடலில் உயிர் தங்கி இருப்பது திருமாலை வணங்கி வாழ்த்தவே என்னும் உணர்ச்சி இவருக்கு மேலிட்டது. திருமாலை முழுவதுமாக அணிவிப்பதிலேயே இவர் ஆனந்தம் கொண்டார். தன் பூதம் திருமாலுக்காக என்று இவர் வாழ்ந்து வந்ததால் பூதம் என்றால் உயிர். இவருக்கு பூதத்தாழ்வார் என்று பெயர். இவர் அழகான பாசரங்களெல்லாம் பெருமாளுக்காக 100 பாசரம் படிச்சிருக்கிறாரு. தன்னுடைய பாசரத்தில் சொல்கிறாரு, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில், மிக கண்டேன் மீண்டவனை மெய்யே, மிக கண்டேன் ஊன்திகளும் நேமி ஒளிதிகளும் சேவடியான் வாழ்ந்துகளும் சோதி வடிவே அப்படிங்கிறாரு. அதாவது திருமாலை பகல்லையும் கண்டேன், இரவலையும் கண்டேன், இரவில் கனவழியும் கண்டேன், மீண்டும் அவனை நான் தெளிவாக கண்டேன். வலக்கையில் சக்கரத்தையும் ஒளி பொருந்திய திருவடிகளையும் கொண்ட அவனை பேரண்டத்தில் தோன்றும் ஒளிப்புலம்பாக மறுபடியும் நான் கண்டேன் அப்படிங்கிறாரு. அழகாக சொல்கிறார் அந்த பாசரத்தை. அடுத்து, கண் காது மூக்கு நா உடல் ஆகிய ஐம்பொறிகளையும் பற்றி நன்கு அறிந்து கொண்டு அவற்றை ஒருமுகப்படுத்தி தேர்ந்தெடுத்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து ஆர்வம் நிறைந்த
மனத்துடையவர்களாக திருமாலின் குணங்களையும் புகழையும் செம்மையாக அறிந்து கொண்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லி துதிக்கும் தவ சீலர்களே, கரிய மேகத்தை ஒத்த திருமேனியை உடைய நாராயணின் திருப்பாதங்களை காண்பர் அப்படிங்கிறாரு. அறிந்தைந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்டார்தாம் செரித்த மனத்தராய் செல்வே அறிந்து அவன்தன் பேராதி ஏத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே காரோத வண்ணன் கழல் அப்படிங்கிறார். திருமாலை கண், காது, மூக்கு, நாள், உடல் ஆகிய இந்த ஐம்பொறிங்களையும் பற்றி நன்கு அறிந்து கொள்ளணுமா. அவற்றை ஒருமுகப்படுத்தி தேர்ந்தெடுத்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து ஆர்வம் நிறைந்த மனத்துடையவர்களாக திருமாலின் குணங்களையும் புகழையும் செம்மையாக அறிந்து கொண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி துதிக்கும் தவ சீலர்களே, கரிய மேகத்தை ஒத்த இந்த உடைய திருமேனியை உடைய நாராயணின் திருப்பாதங்களை காண்பர் அப்படிங்கிறாரு. அவர் அழகான இந்த பூதத்தாழ்வார் திருமால் எழுந்தளியிருக்கும் திருத்தலங்களுக்கு இவரது கால்கள் தாமாகவே நின்றன. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன் மீண்டவனே மெய்யே, மிக கண்டேன் ஊன்தகழும் நேமி ஒளிதிகளும் சேவடியான் வாழ்ந்துகளும் சோதி வடிவி. இந்த பாசரம் ஒவ்வொருத்தரும் சேவிக்க வேண்டிய ஒரு பாசரம். திருமாலை பகல் கண்டேன், இரவிலும் கனவிலும் கண்டேன், மீண்டும் அவனை தெளிவாக கண்டேன், வலக்கையில் சக்கரத்தையும் ஒளி பொருந்திய திருவடிகளையும் கொண்ட அவனை பேர் அண்டத்தில் தோன்றும் ஒளி பிளம்பாக மறுபடியும் கண்டேன் அப்படிங்கிறார். பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.